வணக்கம். மருதம்பேதா பாருங்கள். தாமரை கிழங்கு இப்படி தான் வந்து நம்ம ஏரியிலேருந்து எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். சில பேர் கேட்குறீங்க, தாமரை கிழங்கு வத்தல் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு. கிழங்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ மண் களி, அது மணலாக இருந்தாலும் பரவாயில்ல, களிக்கில் தான் வெட்டி எடுக்கிறோம். ஏரியில் விவசாயம் பண்ணி ஒரு வெட்டுவார் பாருங்கள். எவ்வளோ மண்ணை எப்படி கிளப்புறாருன்னு பாருங்கள். அந்த கிழங்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் எடுக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் மண். அதனால தான் இந்த கிழங்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக, வத்தல் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற காரணமே வந்து இந்த மண்ணை பிரட்டுறதுனால தான். இந்த சேறு, முள், சகதி எல்லாமே வந்து இப்படித்தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்தால் தான் தாமரை கிழங்கு மண்ணுக்குள்ளேருந்து வரும் ஏரியில். அதனால தான் தாமரை வத்தல்களின் அரசி.